Hi friends, welcome to my channel. I Kothu Porotta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 3 பரோட்டா சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். அப்புறமா வெஜிடபிள் குருமா 2 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி அதுவும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, முட்டை, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ. pan சூடாயிருச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒன்று வதக்கிக்கலாம். மீடியமாக வதங்கிடுச்சு. இனி நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பரோட்டாலேயும் குருமாலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். மிக்ஸ் பண்ணி விட்டதும் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் அதில். நீ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை பாதி வெந்ததும் அதில் பரோட்டா சேர்த்துக்கலாம். அதிலே நம்ம குருமா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி நம்ம அதை கொத்தி விட்டுடலாம். கொத்தி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.